ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு முள்ளங்கியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க தண்ணியை நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் இருக்க வாட்டர் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அப்படியே வந்துட்டு முள்ளங்கியை அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு அற்ப வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வந்து சேர்த்துக்கோங்க. இது இந்த ஆப்ஷனல் தான். ஸோ சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்ரு வந்துட்டு ஆட் பண்ணணுன்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள். ஸோ நம்ம மொத்தத்துக்கு வாட்ரு வந்து ஆட் பண்ணல, நம்மளுக்கு மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது ஆயிலை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு பேனில் நல்லா வந்து ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை சும்மா அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு ஷேப் எதுவுமே வந்து தேவை கிடையாது. நீங்கள் மாவை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வந்து எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டார்க் அண்ட் ப்ரௌன் ஆகி வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய முள்ளங்கி பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.